குழம்பு கொதிச்சிருச்சா? நல்லா இருக்குன்னு பார்ப்போம். லேஸ் வாக்கில் தான் தீ எரியுது. அது விஷமா கணக்கன்னு எரிஞ்சிட்டு கிடக்கட்டும். சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். அடிச்சிட்டு பிடிச்ச அப்படியே காலை சாப்பாடு சாப்பிட மணி 12:30 ஆயிப்போச்சு. வயிறுலாம் காந்தது. சாப்பிட்டு அந்த மாத்திரை உடம்பு முழுங்கினாவே முழுங்கிட்டு செத்த படுத்தவே நைட்டு வேலையை பார்க்க முடியும். நல்லா இருக்குது நாக்குக்கு. இத்தனை கலன் எள்ளி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கா. எதுவும் இல்லையே. அத்தாடி 12:30 ஆயிப்போச்சு. யாராவது வந்தாங்கன்னா அம்பிடுத்தேன். என்னடி பண்ற? இன்னமும் சமைக்கல அடி கொள்ளையடின்னு கத்தி புருவாக பேசி புருவாக. சீக்கிரம் சமைச்சு புருவோம். நம்ம பேசாம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அம்பிடுத்தேன். டம்பக்கு டார்லிங்கு டம்பக்கு டார்லிங்கு டம்பக்கு டா எக்குடா எக்குடா. கடைசிக்கா என்ன உருப்பு உருப்பு உருப்புறம் உறிஞ்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். வந்து எனக்குக்கா கனமா இருக்குல்ல. அந்த செமந்தி அக்கா வேற விக்காம கிடந்துச்சா என்ன எதுன்னு தெரியல. இதை வேற தலையில தூக்கி விட்டுருச்சு. கிழிஞ்சிச்சு. நீ எந்திரிக்கிறதுக்கு அரை நாள் ஆகும், உட்காந்துருக்கு ஒரு நாள் ஆகும். இதுல நீ கையை கழிட்டு வரதுக்குள்ள நானே அங்கிட்ட இறக்கி போட்டுருவேன். ஏக்கோ நக்கலம்ல ஒண்ணும்லக்கா. பாவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. இப்பதான் காலை சாப்பாடு சாப்பிட்றியா? ஐயா 1 மணி ஆக போகுது. சாப்பிட்டுக்கிட்டு இருக்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் எந்திரிக்க சொல்லலை. எல்லாத்தையும் இறக்கி போட்டாச்சு. நீ சாப்பிடு சாப்பிடு. கண்டினியூ பண்ணு. உன்னோட டூட்டியை கண்டினியூ பண்ணு. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. தெம்பா சாப்பிடு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா இந்த வீட்டுக்கு அடிமையை வேலை பார்க்க முடியும். சாப்பிட்டு வேலை பார்க்கணும்ல. சாப்பிடுக்கா நீ சாப்பிடு. நீந்தான் என் வீடு என் வீடு ஏன் அண்ணன் பொண்டாட்டி ஏன் அம்மா அப்பா ஏன் தொங்கோச்சிக்கோ அப்படி நீந்தான் எல்லாரையும் கட்டி காவந்து பண்ற. எல்லாரும் நீ அப்படி நினைக்கணுமேக்கா. இருக்கும் அடுத்த ஜென்மம் பிறந்து வந்தா இருக்கான்னு பார்ப்போம். மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு பழமொழியே இருக்கு. என்ன பண்ணி தலைய மதிக்காத வீட்டுல இருந்து உனக்கு போறதுக்குன்னா நல்ல நாள் வரல, நல்ல காலம் பிறக்கல. போக்கா நீ போ. போதான் போறேன். அப்புறம் உன்ன மாதிரி குத்த வச்சுட்டு எல்லாருக்கும் அடிமத்தனமா பணிவிடியா பண்ண போறேன். எப்போ என்னை விட மூத்தவ தானே நீ. எங்க அந்த அந்நியரை என்னைட்டு வந்து வாழாட சொல்லு. தோலை ஒட்டக்கு நறுக்கி விட்டு போடுவேன். அது மாதிரி வாய் பேசணும்க்கா. பேச வேண்டிய இடத்துல பேசணும். அமைதியா இருக்கணும்ல அமைதியா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் ஊமக்குன்னா அமைதியா போக கூடாது. அதை தான் சொல்ல வரேன். உன்னை வீட்டுல வேலை பார்க்க வேணாம்னு சொல்றேனா? பேசுற விட்ட எதிர்த்து பேசுன்னு தான் சொல்றேன். சரி தின்னும் அள்ளி தின்னும். ஏன் அரை வரையா வச்சுக்கிட்டு இருக்க? அள்ளி தின்னுக்க. துளசிக்கோ நீ கேட்ட சாம்பார் கை பொரியல் கை எல்லா காயும் வாங்கிட்டு வந்தாச்சு. நீ கேட்காத அந்த பூசணிக்காயும் தூக்கிட்டு வந்தாச்சு. எல்லாத்தையும் ஆக்கி போட்டு வை. ஆமா அதுக்கு முன்னாடி என்ன குழம்புலாம் கொதிக்குது. நல்ல தெளிவான பிள்ளையால இருக்க. மற்றதுல தானே உனத்திங்கண்ணா என்ன அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. மற்றதுலயும் தெளிவா இருக்கணும். செவந்தியக்கா தானே கடையாக்கா கர்மம். கடையா என்னக்கா கடைக்கு ஆள் வச்சிருக்கு. கத்திரிக்காய்க்கு கால் முளைச்ச மாதிரி ஒருத்தனும் குப்பூஸ் பண்டைய மாதிரி ஒருத்தனும் அக்கப்புறம் அடிக்க போட்டாங்க. அவங்க பீத்த பையனாலதான் இப்படி லேட் ஆகி போச்சு. நல்லா இருக்க வேலையை முடிச்சாச்சு. சோத்த மட்டும் வடிச்சு போட்டு போயிருவோம். ஆமா காலையிலேயே மேலுக்கு முடியல ஒரு மாதிரியா வருதுன்னு சொன்னேன். குத்து குத்துன்னு வருதுங்கண்ணே. இப்ப தலை வலிக்குதுங்கிற அப்படியே பழைய சத்து போட்டு இந்த வட்டி வெட்டிக்கிட்டு இருக்க. ஏக்கோ துளசிக்கா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? அது நெட்டலகி பசி வந்துருச்சு மடி. பசி தாங்க முடியல.
துளசிக்கா, பசி வந்துருச்சுனியா பழைய சொத்தை திங்கிற? அதான் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கினா இட்லி தோசை பொங்கல் பூரி வடை கிட அனைத்து இருந்துச்சே. ஊருப்பட்டது இருக்கு இந்த வச்சுக்க எல்லாருக்கும் அள்ளி 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 வச்சேன். அது மடி எல்லாரும் சாப்பிடும்போது இப்படித்தான் இருக்கு. கொஞ்சமா சாப்பிடுங்க, ரெண்டு இட்லி வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியுமா? வயிற்றுக்கு சாப்பிடணும்ல, அதனாலதான் எல்லாருக்கும் எடுத்து வச்சேன். முடிஞ்சு வச்சு அறிவுகட துளசி, இப்படி எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு விட்டு கொடுத்துட்டு இப்படிலாம் உடம்பு சரியில்லாத நேரத்தில் பழைய சொத்தத்துன்னு சன்னி வந்து சாப்பிட பாருங்க எல்லாம். ஆமா, திட்டுனா மட்டும் அப்படியே மூஞ்சிய பப்பா மாதிரி வச்சுக்க. என்ன நொட்டலகி? கஞ்சியை குடிச்சிட்டு மாத்திரை போட்டா சரியா போயிருமேன்னு நினைச்சேன்டி. எது உடம்பு சரியில்லாம காய்ச்ச தலைவலியில தண்ணி கஞ்சியை குடிச்சுட்டு மாத்திரை போடுற? அது சுடு கஞ்சியா இருந்தாலும் பரவாயில்ல, பழைய சோறு. உனக்கெல்லாம் புரியாதா துளசி? உனக்கு நான் உடம்புன இரும்புல அடிச்சோம் நினைப்ப. அதனாலதான் எல்லாரும் உன்னை இந்த குத்துறாளுங்க வாங்கிக்கிட்டு இருக்கிற. நீ எனக்கு அப்படியெல்லாம் மனசு வராதுடி. பார்த்து யாருக்கும் வைக்கணும், அப்படித்தான் இருக்குன்னு அப்படி போட்ட கை இல்லடி அக்கா கை. கூட கரைச்சு நம்ம பட்டினியா இருந்தாலும் மத்தவங்க எல்லாரும் நல்லபடியா சாப்பிடணும்ல. உனக்கெல்லாம் சொல் புத்தியும் கிடையாது, சொந்த புத்தியும் கிடையாது. எல்லாரும் நல்லபடியா தான் சாப்பிடணும். எனக்கு 4 இட்லி வாங்கிட்டு வாடினு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வாங்கிட்டு வந்திருப்பல. இல்ல அண்ணன் சொல்லியிருந்தா அண்ணன் வாங்கிட்டு வந்திருக்கும்ல. நீலே ஈரம் உண்டு. எதுக்கு சிரமா? கரெக்டா தானே காசு கொண்டுட்டு போன காய் வாங்க. சண்டாளி எதுக்கு வரான்னு தெரியலையே. அக்காவும் தங்கச்சி என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணி சாப்பாடு ரெடி ஆயிருச்சு அண்ணி. இன்னொரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துல ரெடி ஆயிரு அண்ணி. இப்ப சாப்பாடு கேட்டுவல என்ன ஒரே புகையா? நின்ன கூட பேச முடியல, வீடே புகை. என்ன பண்ணி தொலைச்சிட்டு இருக்க? ஏன் தீ மூடிட்டு இருக்க அப்படி? அது வந்து அண்ணி. அட ஆமா, குழம்பதான் பார்த்தேன். அடுப்பை பக்கத்தில் ஊத்தியா? எப்போதும் துளசி என்ன கேசதான் முட்டோம், இன்னைக்கு அடுப்பை முட்டி வச்சிருக்கு. நம்மளுக்கெல்லாம் வராத போக அவளுக்கு எப்படி அங்கே வந்துச்சு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இங்க வந்து தொலடி. அண்ணே, என்னடி நோண்டி? என் உசுரை எடுக்கிறதுக்கு இந்த வீட்ல இருக்கியா? நான் நிம்மதியா இருக்கிறது பிடிக்கலையா? நிம்மதியா தூங்க முடியல, சாப்பிட முடியல. ஏன் அப்படி இமிசையை கூடி தொலைற நீ? அண்ணியாரே, துளசி கப்ப என்ன பண்ணி பிடிச்சு ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி கத்துறிய? பணமரம் கம்மர் போயிரு. எனக்கு இருக்க கடுப்புக்கு. இங்க பாருங்க அண்ணியாரே, உங்களுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறதுக்கு எனக்கு ஒன்று ரொம்ப நேரம் ஆயிராது. எங்க அண்ணனுக்காக மரியாதை கொடுத்து சும்மா நிக்கிறேன். நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. நான் ஒன்றும் துளசி கிடையாது, நெட்டலகி, தெரிஞ்சுக்குங்க. ஏன் துளசியக்கா, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? சும்மா என்னையவே அடக்காத. அடங்காம தெரியுதுகளோ அடங்கா பிடாரி, முடிஞ்சா அதுகள் அடக்கு. ஏய் நெட்டமாடு, உனக்குலாம் மனசு பேசுவல? ஒன்றரை பேசவே இல்ல. வா நில்லு. நீ கருமம் கெட்ட வார்த்தைலாம் பேசுது பாரு. இதுல வேற வேலைக்கு போறேன் படிச்சிருக்குன்னு பெருமை வேற. ஏய் துளசி, உன்னை யார் இப்ப வீடு ஃபுல்லா புகை மூட்ட சொன்னது? புகை மூட்டமா ஆக்க சொன்னது யாரு? என்ன மூட்டை போறியா வீட்ல? மூட்டை போறியா விறக வச்சு? நானே 6 நாள் ஓடி காலுகை ஓயாம உழைச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஃப்ரீயா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் நானே இருக்கிறேன். அதுல ஏன் நிம்மதியை கெடுக்கிற? அப்படி இவ்வளவு புகை இருந்தா எப்படி தூங்குறது? ஒரே இருமலா இருக்குது. அண்ணி, புகை ஒண்ணு அப்படி இல்லை அண்ணி. அப்படி புகை இரும வரந்தா நான் அங்க உள்ள நின்னுகிட்டு இருக்க முடியுமா? நீ பேசாத, வாய் மூடு. நீ காட்டு பிராண்டி காமத்தி, உன்னால எல்லாம் முடியும் தாங்கிக்கிற. என்னால அப்படியா? அண்ணி இல்ல நீ. ஏண்டி துளசி, நீ நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து யோசிப்பியாடி அந்த கௌரியை எப்படி கோவப்படுத்துறது, டென்ஷன் ஆக்குறது, நிம்மதியை கெடுக்கிறதுன்னு? ஏங்க நீ, நான் என்ன நீ பண்ணனே? நான் ஒண்ணுமே பண்ணலையே. என்னது ஒண்ணுமே பண்ணலையா? நீ என்ன இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருக்க? நீ என்ன செவடியா? காதன உனக்கு அவுஞ்சா போச்சு. நீ மூட்ட புகையினால எனக்கு இருமல். நிம்மதியா இருக்க முடியல, தூங்க முடியல, ஒண்ணுமே பண்ண முடியலடி. இப்ப என்ன பிரச்சனை நடக்குது? என்ன ஆளுக்காளுக்கு நான் ஒண்ணும் பண்ணலைங்கற, புகையை மூட்டங்கற, என்ன பிரச்சனை? வாங்க, உங்க பொண்ணு பண்ண வேலையெல்லாம் கேளுங்க. என்னடி தலசி பண்ணி தொலைஞ்ச? புகைன்னுங்கறா என்னடி? சொல்லுடி. அம்மா, நான் ஒண்ணும் பண்ணலம்மா.
விறகடுப்புல கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறது துளசி அக்கா. நோகாம அந்த நொங்கு திங்கிற மாதிரி வந்து தின்னு அள்ளி கொட்டிட்டு போறவங்க வந்து புகை வருது, அது வருது, தூங்க முடியல, இரும வருது கத்துவீலோ. ஏய், நான் உன்கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்லிட்டேன். மரியாதையா இடத்த காலி பண்ணு. யாரு துளசி? அவ வீட்டுல இருக்கும் போது ஏன் விறகடுப்ப பத்த வைக்கிற? அவதான் இரும வருதுன்னு சொல்றான்ல, ஏன் உனக்கு என்ன அடுப்ப மட்டும் பத்த வைக்க முடியாது தானே? கேஸ் எடுக்க இருக்கும் போது நீ ஏன் சிரமப்படணும்? ஏன் கஷ்டப்படணும்? அப்புறம் திட்டு வாங்கணும். யாண்டி துளசி, உனக்கு லேசுவாசா இருக்கிறத பார்க்காம நீயே யாண்டி இப்படி வம்பு தும்பளை மாட்டிக்கிட்டு யாண்டி திட்டு வாங்கி தொலைகிற? இந்த பாவி மக வயித்துல பிறந்துக்கிட்டு ஏன் ஆளு பேர்கிட்டையும் பேச்சு வாங்குற? உனக்கு எது ஈஸியா அதுல பத்த வச்சு சமைச்சிட்டு போவியா? பெற்ற தாய்படும் பாடு பிள்ளை அடுப்புலையும் புகையிலையும் கஷ்டப்பட்டு சமைக்கிறவன் நீ, அப்புறம் பேச்சு ஏச்சு வாங்கிட்டு திட்டு வாங்கிட்டு இப்படி நிக்கிறவள நீந்தே. ஏன் இப்படி பண்ணி தொலைகிற நீ இப்படி? இப்ப நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? துளசி திட்டுறீங்களா இல்ல என்னைய திட்டுறீங்களா? சாடமடையா, நான் எங்கத்தா உன்னை திட்டுறேன்? இந்த பாவி மக வயித்துல பிறந்த அந்த பாவி எதை திட்டுறேன்? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அம்மா, அண்ணி, இல்லம்மா, இப்ப ஏதோ வேற ஊருல நாட்டுல ஈரோ இஸ்ரோல பிரச்சனைன்னு சொல்றாங்கல்ல, அதனால சிலிண்டர் இல்லைன்னா தட்டுப்பாடாமா நியூஸ்ல பார்த்தேன், செய்தியில சொன்னாங்க. அதனாலதான் அவசரத்துக்கு பிள்ளைக்கு நம்ம சிட்டுக்கு பாலியில ஆத்துற மாதிரி இருக்கும், அப்பாவுக்கு வெண்ணி தண்ணி வச்சு கொடுக்குற மாதிரி இருக்குமே, எதுக்கு ஒரு அவசர ஆத்திரத்துக்கு கேஸ் சிலிண்டர் இருந்துட்டு போகுது, விறகுதான் கிடைக்கேன்னு அடுப்பை பத்த வச்சம்மா. துளசி அக்கா, அது ஈரான் இஸ்ரேலு. ஒரு அவசர ஆத்திரத்துக்கு கேஸ் இருக்கட்டுமேனுதே அடுப்புல பத்த வச்சு இன்னைக்கு சமைச்சு புருவமேனு சமைச்சேன். அதுக்குதான் அண்ணி இரும வருதுன்னு வந்து கத்துறாங்க. அண்ணி, இரும வர்ற அளவுக்கு நான் போவே மூட்டல அண்ணி. உங்களுக்கு அப்படி இரும வந்திருந்தா நீங்க ரூம்ல கதவை சாத்திட்டு இருந்திருக்கலாம்ல, ஏன் இப்படி பேசுறீ என்னைய வந்து? ஆஹா, அப்படியே எப்படி நடிக்கிற குந்தாணி. ஏய், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? ஏதோ ஒரு விதத்துல என்னைய கஷ்டப்படுத்தணும், ஒண்ணு புகை முடி கஷ்டப்படுத்தணும், இல்லாட்டி என்ன கேஸ் அர்த்தா சட்டு போட்டு சீக்கிரம் சமைச்சு அவளுக்கு நேரத்துக்கு சாப்பாடு போட்டுருவோம். ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருக்கிற சொகுசா சாப்பிடணுமா, நம்ம கஷ்டப்பட்டு சமைச்சு போட்டு அவ சொகுசா சாப்பிடணுமான்னு அப்படி விறகு அடுப்புல அமைச்சா 1 மணி நேரம் லேட் ஆகும், 2 மணி நேரம் லேட் ஆகும், விறகு அடுப்புல சமைச்சு லேட் ஆச்சுன்னு சொல்லிடலாம் தானே? ஏடி பாவி இப்படி எல்லாம் வஞ்சகத்தோட தெரியுற? எனக்கு அவரு பார்த்து பேசுமா வார்த்தைய. அண்ணி, இந்த பாலா போன வஞ்சக விஞ்சகம்லாம் எனக்கு தெரியாத நீ சத்தியமா. யாரு நீ சொன்னா கேஸ் அடுப்பை விட விறகு அடுப்புலவே மலை தீ எரிஞ்சு சாப்பாடு சீக்கிரம் சமைச்சு போறலாம், கேஸ் அடுப்பு தான் லேட் ஆகும், அடுப்பு மூட்டுனா சீக்கிரம் சமைச்சு போறலாம். நீ வீட்டிலே பொழுதோட கிடக்கிற உனக்கெல்லாம் எங்க தெரிய போகுது? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளோட அருமை. அன்னைக்கு தான் நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், ஹஸ்பண்ட் குழந்தைங்களோட இருக்கணும். நீ எவ்வளவு வேலைக்கு போற பொண்ணுங்களோட கனவா இருக்கும் தெரியுமா ஞாயிற்றுக்கிழமை? 6 நாளும் டென்ஷன், பிரஷர், மன அழுத்தம்னு போயிட்டு இருக்குது. இங்க பாருங்க அண்ணியாரே, அதெல்லாம் வேலைக்கு ஜாலியா தான் போறீங்க. மன அழுத்தம் பிரஷருங்கிறீங்களே, அது யாருக்கு? உங்களுக்கா எங்க துளசி காக்கா? வாரத்துல 6 நாள் ஆபீஸ் போறேன், 6 நாள் போறேன், 1 நாள் ரெஸ்ட் எடுக்கிறீங்களே, அப்போ உங்களுக்காக வாரம் ஃபுல்லா, வருஷம் ஃபுல்லா, மாசம் ஃபுல்லா ஓடி ஓடி உழைச்சு ஆக்கி போறாளே, அவளுக்கு எவ்வளவு மன அழுத்தம் இருக்கணும், அவளுக்கு எவ்வளவு பிரஷர் இருக்கணும். உங்களுக்காக வருஷத்துல 365 நாள், 360 கரெக்டா? கரெக்டா இருக்கும். வேலைக்கு வெளியில போற உங்களை விட வீட்டுக்குள்ளே ஒரு ஜெயிலு கைதி மாதிரி உங்க எல்லாருக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் கிடந்து கஷ்டப்படுறாளே, அவளுக்கு தான் பிரஷர் அதிகம், அவளுக்கு தான் மன அழுத்தம் அதிகம். அதெல்லாம் உங்க யாருக்காவது புரியுமா? சண்டே ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், சண்டே ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், வாய்க்கு வார்த்தை. அந்த சண்டே கூட அவளுக்கு ரெஸ்ட் கிடையாது. எல்லா நாளும் தினம் நெத்தம் அவ மன அழுத்தத்துல இருக்கா, அது தெரியுமா? பேசுற பேச்சு நானும் பேசக்கூடாதுன்னு இருந்தா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். நீ சும்மா கடை. இதெல்லாம் பல வருஷம் என்னோட ஆதங்கம், வெளிப்படுத்த விடு பேசாம. அவளுக்கு என்ன கிறகமா சிலிண்டர் கேஸ் எல்லாம் மிச்சப்படுத்தணும்னு அவளுக்கு என்ன கிறகமா? லூசு பைத்தியக்காரி சொன்னா எங்க கேப்ப? குடும்பம் நல்லா இருக்கணும். என்ன அண்ணியார் வாயடிச்சு போயிட்டா?
வக்கீல் மாதிரி வாதாடுறோமோ? இதுதான் சாக்கு. பேசுறி நெட்டலை நீ உன்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஐயோ எம்மா ஆத்தா தாயே, நீ ஒண்ணு எங்களுக்காக மிச்சம் பிடிச்சு இந்தாங்கன்னு காசெல்லாம் தர வேணாம். அதுலயும் ஐடியா இருக்குடி. சிலிண்டர் வாங்கி கொடுத்த காசை அப்படியே அபேஸ் பண்ணிடலாம். விறகடுப்புல சமைச்சிட்டு அந்த காசை சுருட்டிடலாம் பாத்தியோ? ஆமாத்தா ஆமா, சுருட்டி அடிச்சு முந்தானே முடிச்சு சிறுவாடு சேர்த்து வச்சு அது பெருசா வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு சேர்த்து வச்சிருக்கா. போங்கம்மா. இப்படி பேசி அசர மாட்டேங்கிறாளே, திருந்த மாட்டாளோ? சுத்தி வளைச்சு பிரச்சனைக்குள்ளேயே வந்து நுழையிறாளே. நிற்கிது கத்தியில தெண்டை கருமாந்திரம் எல்லாத்தையும் வாங்கி கட்டிக்கிட்டு கொஞ்சமாவது ஒரு பொம்பளைக்கு ரோசமான எதுவும் வேணாம்? ஏன் துளசிக்கா, உனக்கு ரோசமான எதுவுமே இல்லையா? உனக்கெல்லாம் சொன்னாலும் ஏற மாட்டல. மழை பெஞ்சது மாதிரி தான் எதையாவது பண்ணி தொலைஞ்சுக்கிட்டே இருப்பேன். போ போ போய் அடுப்பை ஆஃப் பண்ணு, தண்ணி ஊற்றி ஆஃப் பண்ணு முதல்ல. புகை கண்டெல்லாம் எரிஞ்சனால நிக்க முடியல, வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. நான் தோட்டத்து பக்கம் போயிட்டு வருவேன். அதுக்குள்ளேயும் வீட்டுல புகைங்க எல்லாம் கிளியரா இருக்கணும் சொல்லிட்டேன். போ. யானையை கட்டி தீனி போடுற மாதிரி உசுர வாங்குதுங்க நம்ம உசுர. ஏன்டி இப்படி பண்ணுற? ஏன் இப்படி பண்ணுற? தொட்டு போனா மானமுள்ள பண்ணிட்டு போகாம அவனுக்கு வம்பு தேவையா? தேவையா மடி? அவ இருக்கும்போது புகை முற்றம்னு சொல்லி போட்டு அவதான் எதையாவது வம்பு இழுக்க மாட்டோமா, தான் சண்டை இழுத்து போற மாட்டோமா, வம்பு தும்ப இழுத்து போற மாட்டோம்னு காத்துக்கிட்டு கிடக்குறாள்ல. அவளுக்கு ஏத்தது மாதிரி ஏன் மடி இப்படி நடக்கிறியே? ஏன் அப்படி நடக்கிறியே? ருத்ர தாண்டவம் ஆடிட்டு போறா. அவ ஆன ருத்ர தாண்டவத்தை பத்தி இல்ல. போடி போ. பிடிக்காத மருமக கை பட்டா குத்தம் காலு பட்டா குத்தம் கதையாவே உன் கதை இருக்கு. உன்னை பார்த்தாவே ஆகாதுன்னு அடிக்கிறாள். இப்படி உனக்கு ஒரு நேரம் காலம் நல்ல காலம் ஒண்ணு பறந்து தலையுது இல்லையே. போடி போடி போ. போ அடுப்ப அமர்த்தி விடு. போ அமர்த்தி விடுடி போய் அடுப்ப. இந்த பாவி மக வயித்துல பறந்து இந்த படாத வடுறாளே பெத்த மக. என்ன வேணா எல்லாம் ஆத்தையும் பார்த்துக்கிட்டு சில மாதிரி நிக்கிறானே. சொப்பப்பப்பப்பப்பா, ஒரு இடி மின்னல் மழையே அடிச்சு ஓஞ்சது மாதிரில இருக்குது வீடு. இன்னும் ஏன் அப்படியே நிக்கிற? வா செல்ல மாதிரி வாக்கா வா. திரும்ப வந்து கத்த போறா புகை வருதுன்னு. வா வா ஆப்படுவோம். தண்ணி குடத்தை தூக்கிட்டு விடியா வா. ஐயோ செவந்தி, ஏன் செவந்தி இப்படி இழுத்துக்கிட்டு வர? வந்துட்டு தானே இருக்கேன். ஐயோ பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏன் இப்படி பண்ணி தொலைகிற? விடு செவந்தி கைய. யோ மச்சான், என்னையா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சின்னங்கற மயில மேல இறங்கி போறனா போட மாட்டே போலயே. அப்புறம் அந்த செவந்தி பூடிக்கிட்டு விட்டுவா. தெரியும்ல செவந்திய பத்தி? யார் பார்த்தா எனக்கு என்ன? யார் பார்த்தாலும் எனக்கு ஒரு கவலையும் இல்ல. நீ 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 என்ன செவந்தி இப்படி மிரட்டுற உருட்டுற? அந்த அதட்டவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத செவந்தி. அப்புறம் கையை பிடிக்காத காலை பிடிக்காதன்னு சொன்னா யோ என்னை தவிர யாரையும் கையை பிடிக்க முடியும்? அவங்க 10 ரூபா இவங்க 10 ரூபாங்கன்னா யோ எனக்கு யார் பார்த்தாலும் கவலையே இல்லையா? கையை பிடிக்கிற பாக்குறத வைக்கப்படுற உன்னைய யோ முத்து மச்சான். ஏ செவந்தி கிட்ட வராத, சொல்றத கேளு. செவந்தி வேணா. அப்படியே உங்களை கிட்டக்க வந்து எதுவும் பண்ணிட்டாலும் உட்காரியா சொல்ல வந்தேன். சும்மா கிட்டக்க வந்துடாத. அப்படியே அரண்டு உருண்டு பேய பார்க்குற மாதிரி பார்க்குறேன். நானும் பேய பிசாசு நீ பார்த்து இப்படி பயந்து ஓடுற. தள்ளி நெல்லு தள்ளி நெல்லு. 2 ஸ்டெப் தள்ளியே நின்று பேசு செவந்தி. எதுவாக இருந்தாலும் தள்ளி நெல்லுன்னு சொன்னேன். நான் பேய் பிசாசு கூட பயப்பட மாட்டேன். உன்னைய பார்த்தா தானே எனக்கு பயமா இருக்கு செவந்தி. அட போயா, போதுமா? தள்ளி நின்றது போதுமா? யோ இங்க வரியா? ஏதோ என் மச்சான் முறப்பையன் சொல்லிட்டு வந்தா ரம்பத்தேன். ஆனாலும் இந்த செவந்தி ரொம்ப கண்ணிய மனவ கல்யாணம் வரைக்கும். யோ ஏய் செவந்தி, இதெல்லாம் நல்ல இல்லை செவந்தி. ஐயோ இவளுக்கு வர 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 ரொம்ப குசும்பு அதிகமாக போச்சு. செவந்தி உன் டீ வேணா, எனக்கு ஒன்று வேணாம். நீ எடுத்துக்கிட்டு அள்ளிக்கிட்டு முதல்ல வீட்டுக்கு கிளம்புவோம். வீட்டுக்கு கிளம்பு போ. இந்த நடக்கிற சரி மச்சான் சும்மா அவ்வளோ பண்ண மாட்டேன் சரியா? டீ ஆக்கி தரவா? குடிக்கிறீங்களா? அச்சா நான் நெருங்கி வரணும் உனக்கு புரியலையாக்கும். நீ விலகி போக நான் நெருங்கி வரேன். அது ஏன் மச்சான் உனக்கு புரியவே மாட்டேங்குது? நான் வேணா அத்தை மாமாட்ட வந்து பேசவா? அம்மா தாயே டீ ஆற போதுமா? தாமா வேணான்னு சொல்றவன வம்புடியா வாய்க்குள்ள ஊத்தாத குறையா கொண்டாந்து தந்திருக்க. தந்துட்டு கிளம்புமா தான்.
செவந்தி நான் விலகி விலகியும் போவேனா, நீ நெருங்கி நெருங்கி வர வேணாம். ஏன் உனக்கு சொன்னா புரியுதே இல்லை. இப்போ மட்டும் எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறேன், எங்க அப்பா அம்மாட்ட பேசாம இருக்கியாக்கும். போ, நீ எதையோ சொல்லிக்கிட்டு இருக்காம டீயை குடிக்கிறியா? எனக்கு வேலை தலைக்கு மேல இருக்கு செவந்தி. மச்சான் இந்த சமந்தி பேசுறதுலாம் உனக்கு பைத்தியக்காரத்தனமாவே தெரியுது. நான் ஒண்ணுமே பேசலப்பா. இந்தாங்க புடிங்க டீ. 1/2 லிட்டர் பால் வாங்கி என் மச்சானுக்காக கோலா கோலன்னு டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். குடிங்க. 1/2 லிட்டர் பால் வாங்கி ஒருத்தருக்காக கொல கொலன்னு டீ போட்டு கொண்டு வந்திருக்கியா? இது டீயா இல்ல பாயசமா? இதுவா இருந்தாலும் கண்ணை மூடிட்டு கடக்கடன்னு குடிச்சு உன்னை அனுப்பிட வேண்டியதேன். குடு சீக்கிரம். சுண்ட சுண்ட காய்ச்சி டீயை போட்டா ஓவரா தான் பேசுவியே. அண்ணே அங்க வேலை பார்த்து நிக்கிறேனே உங்களுக்கு. அண்ணே ஏனே இந்தாங்க ஒரு கிளாஸ் டீயை குடிச்சிருப்பாங்க. நாங்க என்னதான் கலக்கு பிளாக்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் ஓரக்கனால ஓரஞ்சரமா பார்க்காம வேலையில கண்ணா நேர்மையா இருக்கீங்களா? அதுக்காக உங்களுக்கு ஒரு டம்ளர் டீ குடிங்க. அந்த இடத்துக்கு குடிங்க. மணி சீக்கிரம் வாடா. உன்னைத்தான் கூப்பிடறாப்ல, வந்து டீ டம்ளர் வாங்கிக்க. இல்லாட்டி இந்த இடத்த விட்டு போக மாட்டா. மச்சான் இப்படி கீழே உட்காந்து பொறுமையா குடிக்கிறது, பேசிக்கிட்டே நல்ல கலர்னு பேசிக்கிட்டே சந்தோஷமா குடிச்ச மாதிரி இருக்கும்ல. ஆத்தா சபத்தி, மனசு நிறைய சந்தோஷம் தான் இருக்கு. போதும், இப்பவே 6 நாள் வேலை கட் ஆயிருச்சு. மீதம் இருக்கிற நாள்ல நான் வேலையை போய் பார்க்கணும். சரி பார்க்கலாம். அதுக்கு என்ன, என் மச்சான் வேலைன்னு வந்துட்டா விஸ்வரூபம் எடுக்கிற மாதிரி முடிச்சு போடுவியா? அதெல்லாம் எனக்கு தெரியாதக்க. டீ குடிங்க. குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லு மச்சான். அதெல்லாம் சூப்பரா இருக்கு சவந்தி. சும்மா விளையாட்டு தாண்டி பாயசம் சொன்னேன், அதெல்லாம் அருமையா இருக்கு. நீ எல்லாமே விளையாட்டு தான் பேசுவேன்னு எனக்கு தெரியாதக்கா. கல்யாணம் மட்டும் பண்ணிட்டு வேலை பார்க்கும்போது இப்படி நேரத்துக்கு டிஃபனு, சாப்பாடு, காபி, டீ, ஜூஸ் அப்படின்னு கொண்டு வந்து தருவல்ல. சீக்கிரம் கட்டிக்க மச்சான். எனது உயிரையும் பூட்ட ஜாலியா பேசணும்னு சொன்னா நானும் உங்கள்கிட்ட பேசுறேன், டீ கொடுத்தா குடிக்கிறேன். இப்போ சுத்தி வளைச்சு எங்கேயே வந்து நிக்கிற? எப்ப பார்த்தாலும் இதே பேச்சா பேசுற. இப்பவே நீ வேலை பார்க்க விடாம டார்ச்சர் பண்ற மாதிரி காலத்துக்கு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டியோ? அதெல்லாம் அந்த முத்துக்கிட்ட நடக்க வச்சு வந்து ஏன் மச்சான் அப்படி அவசரமா நடக்காது இல்லன்னு பேசுற? நீ வேணாம்னு ஓட விரட்டி கூட அடி. இப்படி எல்லாம் பேசாத. நடக்காதெல்லாம். சவந்தி, நான் எப்போதும் போல தான் உன்கிட்ட பேசுறேன்னு சொன்னேன். இதுக்கு போய் அழுகிற? சரி சவந்தி, மச்சானுக்கு நேரம் ஆயிடுச்சு, வேலையை முடிக்கணும்ல. அப்புறம் சொல்ற வாக்கு காப்பாற்றணும்ல. இப்போ போய் அழுதுகிட்டு இருந்தா நம்மளுக்கு டீலாம் கொடுத்த பிள்ளை இப்படி அழுக விட்டுட்டோம்னு எனக்கு மனசு கஷ்டமா இருக்காதா? கட்டிக்க மாட்டேங்கிறோம் அப்படியே விட்டுக்கிட்டு அப்படியே போறதுக்கு நீங்க கட்டி நான் கட்டி குடும்பம் நடத்துறேன். அடிப்பாவி, நீ செஞ்சாலும் செய்வ சவந்தி, நீ பண்ணனாலும் பண்ணுவ. அப்புறம்